سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அதே போல பாருங்க அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொன்னு சொல்றான் பாருங்க. 2வது அத்தியாயம் 125வது வசனம் தான். அந்த வசனத்துல சொல்றான் அல்லாஹ், வஆஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிர பைத்தியா லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன ருக்கஇ சுஜூத். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அல்லாஹ் உத்தரவு போட்டது, உடன்படிக்கை எடுத்ததா அல்லாஹ் சொல்றான். வாஹிதுனா இல்லா இப்ராஹிம் இஸ்மாயில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் நாம் ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டோம். என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா, அன் தஹிரா பைத்திய, என்னுடைய அந்த பைத், அந்த காபத்துல்லா, அந்த வீடு, அந்த பைத்துல்ல, அந்த ஹரம் ஷரீப், அது எப்பொழுதுமே பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உடன்படிக்கையை நான் உங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளுகிறேன். யாருக்காக வேண்டி? லித்தாயிஃபீன, அதை தவாஃபு சுற்றி வருபவர்களுக்காக வேண்டியும், வல் ஆகிஃபீன, அங்கே தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும், அங்கே இருந்து நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற அடிப்படையில் தங்கி இருப்பார்கள் அல்லவா, அந்த தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும், சிரம்பணிந்து குனிந்து சஜ்தா செய்து வணங்கக்கூடிய அந்த வணக்கசாலிகளுக்கும் எப்பொழுதுமே அந்த இடம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை எடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் உடன்படிக்கை எடுத்ததாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே 125வது வசனத்திலே சொல்லுகிறான். என்ன அற்புதம் பாருங்க அன்பிற்கினியவர்களே. நாம் யாரை வணங்குகிறோம்? அல்லாஹ்வை வணங்குகிறோம். காபத்துல்லாஹ் பார்த்த உடனே நம்முடைய உள்ளமெல்லாம் எப்படி பொங்கி எழுதுங்க, கண்ணீர் வருகிறது, கண்ணீர் மல்கிறது. அதை என்ன செய்யும்? கைகளால் அப்படியே அணைத்துக் கொள்ள பார்க்கிறோம், அந்த சிறை சீலைகளை பிடித்துக் கொள்ள பார்க்கிறோம், அங்கே முகம் பதித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ நம்முடைய ஆற்றலை மீறி கூட, தனக்கு ஆற்றலை இல்லைன்னா கூட முண்டி அடித்தாவது உள்ளே சென்று இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் உள்ளத்திலே ஒரு காலும் அந்த காபத்துல்லா இறைவன் என்கின்ற அந்த சிந்தனை எந்த உள்ளத்திலேயும் வருவதில்லை என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஏதாவது ஒன்று பார்த்துட்டா உடனே அதை வணங்கணும்னு நினைக்கிற மக்கள் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? காக்கையை வணங்குறாங்க, பருந்தை வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க, கல்லை வணங்குறாங்க, இன்னும் எதையோ வணங்குகிறாங்க. இன்னைக்கு நாட்டில் ஒருத்தர் நான் கடவுளின் அவதாரம் என்றெல்லாம் புதுசா ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்காரு பாருங்க. அது மாதிரியான சிந்தனைகள், அது மாதிரியான அந்த உள்ளங்கள் காபத்துல்லாவை பார்த்த உடனே கண்ணீர் வருகிறது, அழுகை வருகிறது. ஆனால் எந்த உள்ளத்திலேயும் அது அல்லாஹ் என்கிற நிலை வந்ததே கிடையாது. வசனத்தினுடைய பொருள் அதுதான். அந்த பரிசுத்த எண்ணத்தை அங்கு யாரெல்லாம் போகிறார்களோ, அந்த இடத்திலே காலடி எடுத்து வைக்கிறார்களோ, அவருடைய உள்ளங்களில் இந்த காபா என்பது இது ஒரு கட்டிடம் என்கின்ற அந்த நிலை மட்டுமே, அதற்கான சக்தியை வல்ல ரஹ்மான் வைத்திருக்கிறான், இதனுடைய அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று உள்ளத்திலே ஓடுகிறதே தவிர காபாவை ஒருவருமே வணங்குவதில்லை, அங்கே பூஜை செய்வதில்லை, மாலை போடுவதில்லை. அன்பிற்கினியவர்களே, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதா என்று சொன்னால் எதுவுமே இல்லை. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நாம் உடன்படிக்கை எடுத்தோம், இந்த உடன்படிக்கையும் நீங்கள் நினைத்து பாருங்களே. அதை விட்டுட்டு வெளியே வந்த பாடு உங்க மனோநிலை வேற மாதிரி எல்லாம் மாறும். ஆனா அங்க போன ஒரு பாடு அல்லாஹுதான் என்ற அந்த அல்லாஹை மட்டுமே உள்ளத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்வு உங்களது உள்ளத்திலே ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு அற்புதம் இல்லையா? ஹாஜிகள் இதை உணர வேண்டும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்பிற்கினியவர்களே, கியாமத்து நாள் வரை அது பரிசுத்தமாகவே இருக்கும். இன்னொன்று பாருங்க, இந்த பரிசுத்தம் பைத்தியா தஹிரா பைத்திய, ரெண்டு பேரும் அந்த பைத்தை அந்த ஏபலத்தை சுத்தமா வையுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு பொருள் நாம இப்படி பார்க்கலாம். ஒரு தூசு கூட அங்கே விழுந்து நிமிடத்துக்கு மேல் கிடக்காது. ஒரு தண்ணி குடிச்ச பாட்டில் நம்ம பார்க்கிறோம், கோயில்களில், திருவிழாக்களில், தர்காக்களில் எங்கே வேணாலும் பாருங்க, நீங்கள் என்ன கிடக்குங்க? நம்ம காபத்துல்லாஹ் போகிறதுக்கு முன்னாடி கையில் செருப்பு எடுத்துக்கிட்டே உள்ளே போகிறோம். செருப்புக்கு மரியாதை அங்கே தாங்க. செருப்புக்கு மரியாதை அங்கே தான். செருப்பு முதுகுலையே சுமந்துக்கிட்டே சுற்றுவோம், செருப்பு முதுகுல வச்சுக்கிட்டே என்ன செய்வோம்? நம்ம பாட்டிக்கு தொழுவோம். செருப்புக்கு மரியாதை அங்கே மட்டும்தான். நம்ம தர்கா போனால் கூட செருப்பு வெளியே காட்டி விட்டு போகணும். ஆனால் காபத்துல்லாஹ்வை எடுத்துக்கிட்டே உள்ளே போகலாம். ஆனால் போனாலும் கூட
அங்கே எந்த விதமான தூசு துப்புகள் கிடக்கிறதா என்று சொன்னால் ஒரு நிமிடம் கூட ஒரு தூசு அங்கே கிடக்காது. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல்ங்க. லட்சோப லட்சம் மக்கள் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல அவங்கள சரி பண்ணி அவங்கள அப்படியே கொஞ்சம் விளக்கி தவாஃபும் நிற்காமல் தொழுகையும் நிற்காமல் யாருடைய எந்த அமலும் தடைப்படாமல் அங்கே சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, இந்த வசனம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதம் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. கியாமத்து நாள் வரை அது நடக்கும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லி தந்திருக்கிற செய்தியாக இந்த அற்புதத்தை உணர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே.